நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025ல வந்துட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட டேஞ்சரஸ் அனிமல்ஸ் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஒரு ஃபிஷர்மேனா இருக்கிற சீரியல் கில்லர் கிட்ட இருந்து நம்ம படத்தோட ஹீரோயின் தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ற தீம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை வந்துட்டு நகரும். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ப்ரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிஷர்மேன் கூட வந்துட்டு ஒரு 2 காலேஜ் பசங்க இவங்களோட வீக்கெண்டை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போன அந்த இடத்துல அதுல இருக்கிற ஒரு நபரை பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு கொலை பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோயினான ஜெப்ரா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்துட்டு நம்ம படத்தோட ஹீரோவான மோசஸ வந்துட்டு மீட் பண்ணி இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா கசமுசா பண்ணிடுறாங்க. ஸோ மேட்ரு வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லாம கொள்ளாம இவங்களோட வேனை பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இவங்க போயிடுறாங்க. கரெக்டா அந்த டைம் பார்த்து அந்த ஃபிஷர்மேனான ப்ரூஸ் கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோன் வந்துட்டு வசமா மாட்டிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, இன்னொரு பக்கம் நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா இவங்களை வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கு. ஆக்சுவலா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு தரமான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா படத்துல அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பாத்தீங்கன்னா தரமா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. மெயினா இவங்க படத்துடைய கதைக்குள்ள வரத்துக்கு அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கல. ஸோ ஸ்கிரீன் பிளே வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. தென் படத்துல வரக்கூடிய பெட் சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்டை விரல வந்துட்டு அவங்களே கடிப்பாங்க. ஸோ அந்த சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. ஃபைனலா ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, படத்தை நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ கொடுத்துருப்பாங்க. மெயினா நம்ம வில்லன் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஆக்டிங்க ஆன் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா தனியா மட்டுமே பாருங்க.